உங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் மனசுல சுமந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஆட்சி நடக்கும். என்ன ப்ரூஃப்? இது உட்கார்ந்து இருக்காரு குட்டின்ற பேர்ல ஒரு மெஜஸ்டி 27 வருஷமா ஒரு பகுதியில அரசாங்கம் என்னென்னலாம் செய்யணுமோ என்னென்னலாம் செய்யலையோ அதெல்லாம் இந்த மத்த திருட்டு பசங்க மாதிரி திரள்நிதி வாங்குறது இல்ல வரி பணத்தை எடுத்துன்னு வந்து அதுல செஞ்சு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது. நம்ம உழைச்ச காசை வீட்டுக்கு கொடுத்த மிச்சப்படுத்தி அதுல ஒரு சேவை செய்யறாங்க, அவன் தான் தலைவன். அதை பண்ணவங்க தான் இங்க நின்றுட்டு இருக்கோம். சாப்பாடு போடுறோம், வயிற்று பசிய தீக்கிறோம், விலையில்லா உணவகங்கள். என்னப்பா விலையில்லா உணவகம்? சாப்பாடு போட்டா சொல்லி அடே சத்துணவுன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்து ஸ்டேஜ்ல முதல்வரே இந்த மாதிரி சாம்பார நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்லை. சாம்பாருக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு எங்க குழந்தைங்க சாப்பிடுற சத்துணவுல பள்ளிய மிதக்கிட்டு வந்தாங்க. நீங்க ஒரு குழந்தை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சத்துணவு, செவரிடிச்சு அவன் தலையில விழா சாகுறான். அவனுக்கு நிவாரணம் 3 லட்சம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தோம்னா நிவாரணம் 10 லட்சம். இதுதான் ஆட்சி, நம்புங்க. இங்க ஒவ்வொன்றுத்திலையும் மக்கள் வாழ குருதியகம் பக்கத்து மாநிலத்துல படம் எடுக்கிறான். ரத்தம் தேவையா? விஜய் மக்கள் இயக்கத்துக்கு போன் பண்றான், பசங்க வருவாங்க, 100 வண்டியில போறான். காப்பாற்றின உயிர்களின் எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. உடல் உறுப்பு தானம், விழியகம், எழுத்தறிவித்தவனே இறைவன், கல்வியகம், குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. நம்ம ஒன்னும் சோமாலியால இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் 15% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்கிறாங்கன்னு சொல்லி யுனெஸ்கோ ரிப்போர்ட் கொடுக்கிறான். முட்டைப்பால் ரொட்டி திட்டம். ஒவ்வொரு காசையும் வேர்வையில உழைச்சி திருடாம திறநிதி திரட்டாம சொந்த காசுல செலவு பண்ண முடிஞ்ச எங்களால நாளைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்தோம்னா மக்களுக்கு என்ன செய்வோம்? இதோட என்ன தீர்வு வேணும் உங்களுக்கு? 30 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 30 வருஷம் சமைக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு மட்டும்தான் லீவு கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் லீவு கிடையாது. ஒரு நாள் விடாம சேவை பண்ணிருக்கோம். ஒரு சின்ன கதை சொல்லுவோம். அண்ணா வந்துட்டாங்க, அதனால சீக்கிரம் முடிச்சுக்கிறது நல்லது. ஒரு காட்டுல லைன் கிங் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதே போல ஒரு காடு. அந்த பெரிய சிங்கம் வந்து இறந்துருச்சு. அந்த குட்டி சிங்கம் இருக்கும்ல சிம்பா, அந்த குட்டி சிங்கத்தை எப்படியாவது தின்னணும் காலி பண்ணணும் சொல்லிட்டு காட்டுல இருக்கிற கழுத புடிங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு கூட்டணி போட்டுக்கிட்டு வருது. அந்த குட்டி சிங்கம் அந்த பெரிய கழுத புலிங்களை பார்த்து மிரண்டு ஓடுது. இதுங்களும் விரட்டுது. அந்த குட்டி சிங்கமும் ஓடுது. அது ஓடி ஒரு சின்ன வளைக்குள்ள போயிடுச்சு. இந்த கழுத புலிங்க கூட்டத்தால பிடிக்கவே முடியல. அதுங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒரு குட்டி சிங்கம் தானே, நம்மளால அதை தொடக்கூட முடியலையே அப்படின்னு. அப்போ ஒரு பறவை கிட்ட போய் கேட்கும்போது அந்த பறவை சொல்லிச்சான், நீங்க எல்லாரும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக உங்க குடும்பத்துக்காக ஓடுனீங்க, அது